அதெல்லாம் அப்பவே அப்படி. இப்ப இருக்கக்கூடிய சினிமா நடிகைகள் நடிக்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி நிறைய பேர் ஓனா பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ரியல் எஸ்டேட்டு, ஜுவல் ஷாப்பு, பொட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து பிரைவேட் ஜெட் விமானம்லாம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம கேள்விப்படுறோம் இல்லையா? நயன்தாரா அவங்க வந்து இப்போ வச்சிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்துட்டு பிரம்மாண்டமான கார் வச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஆச்சரியமா பார்க்குறோம். இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டுக்கு இவங்க இதெல்லாமே வாங்கிட்டாங்கன்னு. ஆனா 40 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு நடிகை பிரைவேட் ஜெட் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லைங்க, 4 கப்பல் வேற அவங்களுக்கு இருந்தது. அதோட அவங்க வீட்லயே பெரிய தியேட்டருமே இருந்திருக்கு. யார் அவங்க நினைக்கிறீங்க? நம்ம பிரபல நடிகை கேஆர் விஜயா தாங்க. தமிழ் சினிமால கேஆர் விஜயாவை தெரியாதவங்க இருக்கவே முடியாது. ரீசெண்டாக கூட சந்தானம் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, நான் வந்து ரொம்ப வருஷமாக வந்து கேஆர் விஜயா அவங்கள தான் சாமின்னு நினச்சி கும்பிட்டுட்டு இருந்தேன். எக்ஸாமோட பேட் எடுத்துகிட்டு போகும்போது அதில் கூட நான் கேஆர் விஜயா அவங்களோட ஃபோட்டோ ஒட்ட வச்சுட்டு அவங்க சாமி வேஷத்தில் இருக்கிற ஃபோட்டோ பார்த்து அவங்கள கும்பிட்டுட்டு தான் போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா தான் ஓகே இதெல்லாம் வந்து ஆக்டிங்கிறதே நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறது கூட சொல்லியிருந்திருப்பாரு. இப்படி 70களில் டாப் நடிகையாக வலம் வந்தவங்க கேஆர் விஜயா. அப்போ டாப்ல இருந்த எம்ஜிஆர், சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன், ஜெய்சங்கர்னு முன்னணி நடிகர்கள் கூட ஜோடியா நடிச்சவங்க. இவங்க தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம்னு கிட்டத்தட்ட 600க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காங்க. பிரபல தொழிலதிபரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கேஆர் விஜயாவுக்கு சொந்தமா விமானம், கப்பல்னு நிறையவே இருந்தது. அதோட இப்போ எல்லாருமே ரொம்ப ஸ்டைலாக ராயல் என்ஃபீல்ட் பைக் ஓட்டிட்டு இருக்காங்க இல்லையா? ஆனால் 70ஸ்லேயே அந்த பைக்கையும் ஓட்டி அசத்துனவங்க கேஆர் விஜயா அவங்க தான்.